கூனி போலானே. ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னால் சமையலுக்குரிய இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ நாங்கள் சமைச்சு எடுத்தாச்சு. பருப்பொடியாக அந்த அவிஞ்சிட்டு அதை எடுத்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டா கலர் மாதிரி இதுக்குள்ள வரலா தேங்காய் பூ மஞ்சள் தூளாம். சரி அனைவருக்கும் வணக்கம். நான் சானு, நான் டிலான், நான் மிது, நான் யோம்மா. ஓகே, இன்றைக்கும் வந்து நாங்கள் ஒரு அருமையான சமையல் வீடியோலாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன சமையல்னு சொன்னால், ஒரு இதுவரைக்கும் சிங்களாக்கள் மட்டும் ட்ரை பண்ணதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை நம்மளால ட்ரை பண்ணிக்காங்க, ஆனால் குறைவு, நிறைய பேர் தெரியாது. இந்த வச்சு மேலே என்ன சமையல்னா பருப்பு. அதாவது பருப்பு வந்து வெள்ளைக்கறி வச்சுப்பாங்க, உருளைக்கிழங்கு மட்டும் குழம்பு வச்சுப்பாங்க, இனி பருப்பு மாசி மட்டும் சொதியும் வச்சுப்பாங்க. ஆனால் பருப்பு சுண்டல் சொன்னால் கொஞ்சம் சிக்கல் யோசிப்பாங்க. இல்லை எல்லா கறியையும் விட கறிக்காரு பருப்பை சுண்டிக்கலாம். பருப்பு கேட்பாரு, நல்லா இருக்கிற பருப்பு சுண்டு போட்டு சுடுசோத்துக்கு தான் நல்லா இருக்கும். இப்படி ஒரு தானே வைக்கிறோம். அப்போ இன்றைக்கி அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கே கறி மீன் ஒன்று வரல போல. மீன்காரனு தூர போகணுமே, விட்டு தனிவனே வாரானு இல்லை. நம்ம பாதையில் கூடாது. மீன்காரம் பாரத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதையில் வந்து ஒரு லொரி மண்படம் ஒரு பள்ளத்துக்கு அந்த ஒரு சிக்கலால தான் மீன்காரம் பாரல. மீன்காரன் போகிற நேரம் ஓடிடுவான். நாங்கள் சத்தம் போட்டு போகிறோம், அவன் ஓடிடுவான். அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பருப்பு சுண்டல் சுண்டி காட்ட போகிறோம். விட சுண்டிங்கண்ணே சொல்லி வேறு அவட்ட சொல்லி அவனு எல்லாம் வர்றது இந்த சொன்ன மாதிரி தானே. ஜோ வந்து இந்த கிழமை வர மாட்டாங்க சமையல் வீடியோவுக்கு. நாளைக்கு கிளீனா கடவுளே போனாங்க வாங்கிட்டு வருவேன். நாளைக்கு கிளீனிக் போவாங்க இல்லாட்டி இல்லை மணி விட்டாண்டி கட்டாயம். என்ன உலகம் ஏன்னா குடிச்சா இல்லை. ஐயோ, அப்போ நாளைக்கு என்னடா பயிர்? நாளைக்கு வீடியோ ஓடல அவளே இப்படி சொன்னா நாங்க என்னடா போயிறேன் பட்டினி ஒன்று பண்ணல. நாளைக்கு நீ ஒன்று போடல. என்ன வழி மாற்றி போகுது? மாற்றி வழி ஒன்றும் இல்லையா? வேற பாட்டுக்கு அனுப்பிடல. சனிவாரம் அனுப்புறோமா? நான் இதோட அவங்கள பாட்டுக்கு தருவாங்களா குளிச்சு? நீங்க போனேன் இல்லை இவனை செக் பண்றானே உங்களை பாட்டுக்கு. ஐயோ நான் இல்லை, நீங்க இது போகணுமே. சரி, பருப்பெல்லாம் வண்டிக்கலாம் கோட்டிக்கால் எவ்வளோ வாங்கின பருப்பு? காய்க்கிடும். கால் கிலோ பருப்பு. என்ன சின்ன கறி ஒன்று வேணாம். நான் பார்த்து வந்த வரக்குள்ள நாட்டு கோழி நம்ம அடிக்கல கொண்டு இன்னைக்கு பக்கத்துல வீட்டுல இருந்து கோழி நம்ம வரல. எங்கெல்லாம் பக்கம் குடிச்சாக்குறானே ஆக்கி போட்டு காசு கொடுக்குறானே. காசு கொடுக்கறல கோழி கொடுக்கல. காசு கொடுக்கறதுல அந்த அந்த பழைய வீட்டுல கஞ்சாறு சோத்துல இறங்கினா சரி. வெள்ளி இறங்கின கோழி பிடிச்சா சரி. இதுதான் சனுவாக்க கோழி அடிக்க கூடாதுன்னு முதல் கோழி அடிக்கல இப்படிதான் இறங்கிங்க. சரி, ஆரம்பிப்போம் மேலே. ஓகே, நீ கொஞ்சிக்காங்க இந்த வட்டி அமைதியாகி அவங்க கொஞ்சம் காய்ச்சல் இல்லை இன்றைக்கு. கறி கொஞ்சம் கருப்பு தானே, அதான் பாய் அடைச்சு போயிட்டு சிக்கலன்னா பெருசு எதிர்பார்த்து வந்தா நான் சிக்கல் அடைச்சு போயிட்டு. என்னடா வாய் என்னடா பருப்பு கறி இன்றைக்கு சாப்பிடுனே. இதுக்கு என்ன அம்மா வேணும்? வெங்காயமும் கொஜிக்காவும் தேங்காவும் உப்புமா மஞ்சள் தூள் வர அவ்வளோதான். புளி நம்ம நாடு எங்கே வைத்தார் வரியா? அங்கே அமெரிக்காரு வர வரமாட்டாரா? சமையல் போட போறாரு. நான் லேட் ஆயிடுது. புல்லு கொத்தி நாளை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்க யாரும் புல்லு கொத்தி நின்றவர் அந்த அக்கா வந்து கூப்பிட போயிட்டாரு. சாப்பிட சோறு போட்டு முடியுது. சோறு முடிக்கிறா சாப்பாடு. நேற்று கொமெண்ட்ல நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க பாட்டும் இல்லை சத்தியமா நிறைய கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பாட்டும் கூட நீங்க படிக்கலையாண்டு, மற்ற நீங்க சத்தம் இருந்தாங்க. என்ன பிரச்சனை? என்ன நடந்தது நேற்று உங்களுக்கு? என்ன நடந்தது நேற்று? நேற்று என்ன நடந்த?
அஞ்சம் இதெல்லாம் பார்த்தா யோசனை எங்க வரையுமா என்று நேற்று பிரச்சனை அது எல்லாம் கொஞ்சம் நெஞ்சுக்கம் கொஞ்சம் முரண்பாடு ஆயிட்டேனே ஆயிட்டு என்ன வயசான காலத்துல இந்த முரண்பாடுகள் வருதுன்னா நம்ம தான் கொஞ்சம் பார்த்து போகணும். எனக்கு என்ன போடணும் இருக்குண்ணே எனக்கு என்ன போட்டோ தான் சரி அடிப்பாரு அவருக்கு அடுமை அழுவக்கு போட்டுருக்காரு. முதல்ல அந்த நேரங்களில் நீங்க கூட சமைக்கிற கறின்னு என்ன சமைக்க பேர் நாங்க வெளிய மீன் ஓ பிராக்கா பிறக்கா நாடங்கா என்ன வாங்கி சமைக்கலாம். அது நிறங்கள் பருத்தங்கள் அதுகள் பெருசா இல்லை தண்ணி பண்ணி இப்போ சிறக்கா அதுகள் எல்லாம் சாப்பிட இப்போ சாப்பிடல அதெல்லாம் கிழங்கு ஓ அதெல்லாம் சாப்பிடல அந்நேரம் நல்லா சாப்பிடலாம் இப்போ சாப்பிடலாம். அந்த நேரத்து பாட்டியெல்லாம் அப்படி யங்கா இருக்கிறதுக்கான காரணம் அந்த இது சாப்பாடு ஓ தான். நீங்க பயிரெல்லாம் செய்யலையா அந்த நேரங்கள்ல? ஏன் பயிரியாம நாங்கள் கச்சா நாட்டுறேன் பயத்தை நாட்டுறேன் சோளம் நாட்டுறேன். நான் நம்பிட்டு கொத்துறேன் அவர் ஒரு பக்கம் கொத்துவேன் நான் ஒரு பக்கம் கொத்துறேன் அந்த அங்கே செய்யறேன். ஓ அதுக்குள்ள நாங்கள் இந்த கிழனிக்குள்ள கச்சா நாட்டினேன். ஓ அப்படி விளையாட்டு கச்சா நாட்டி பெண்களை கண்டது ஒரு சாயமாக நாட்டுறேன் எல்லாரும் புற செய்ய தொடங்கிட்டுகள். நாங்கள் அந்த நாட்டி ஒரு செருக்கிற புள்ள சரிக்கறி விட்டு நீங்கள் அதுக்கு பயல ஓடுற ஓட்டு விடுங்குறேன் நாங்கள் 2 3 விடுங்குறேன். ஆனா இப்போதையாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த மரக்கறியோ என்னென்னா இந்த கடையில் வேண்டி தான் சாப்பிடுவாங்க மாச்சல் பிடிக்குது. நாங்கள் சாப்பிட்றோம் இல்லை எனக்கு விருப்பம் இல்லை. பழையாடங்களுமே பார்த்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள இந்த ஒரு வளவடுத்திங்கன்னு சொன்னா அங்கே 5 6 கொச்சி கண்டு நீங்கள் கட்டாயம் 5 6 பைத்தங்கானிக்கு என்ன அவசரத்துக்கு கரை இல்லாட்டி அதை பிச்சு ஆக்குவாங்க. இப்போ அப்படி இல்லை நாட்டுறதுக்கு மாச்சல் தண்ணி ஊற்றிலாண்டோடு ஓடி போய் மாக்கிட்டு தான். ஆனால் எங்களுக்கு தெரியா அந்த அங்கேருந்து வர மரக்கறிகளுக்கெல்லாம் என்னென்ன மருந்து அடிக்கா நெல் பழுதாக என்ன வச்சு வாழ்றாங்க. அதெல்லாம் நிறைய வருத்தம் தான் நமக்கு வரும். ஓ கொச்சிக்கா காணுதான் நேற்று உரைச்சாரி ஓ உங்களுக்கு உரைக்கட்டி இல்லை எங்களுக்கு கணக்காது ஏடா கணக்காத்தாது மரம் ஊறிட்டு மரம் ஊருது. இவங்க ஓகே ஓகே இல்லை கந்தி ஒன்று வச்சுக்கிறான் கடுங்கத்தி கறி அது கறியை பற்றி 5 வச்சுக்கானா சொல்லுங்க அவனுட்டு கறி வரைக்காங்க அங்கே கறி பற்றி கொஞ்சம் அவரு அப்பா பாட்ட சொல்லுங்க அவர்கிட்ட கொஞ்சம் கறி வண்டி இறைச்சி கறி கொஞ்சம் பாவம். ஓ வாங்கி கொடுக்க கொஞ்சம் கொஞ்சம் கறி வண்டி கொடுங்க பாவம். ஓ நானும் சாப்பிடலாம் என்ன இரு நானும் சாப்பிடல காலையில் சரியான வசி எனக்கு. இது அடிக்கிற வெயிலுக்கு இந்த தோடங்க தண்ணி நல்லா இருக்கா தொடங்க நேற்று 5 கொடுத்தேன் நீங்கள் இருக்கு என்ன கரைக்கியா இல்லை பரவாயில்ல சாப்பிடுறது கரைச்சி குடிப்போம். இல்லை அது இல்லை இப்போ கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு சாப்பிட முந்தி சாப்பாட்டோட சாப்பிட்டு குடிப்போம். இல்லை அதுக்கு சோளம் இல்லை எடுத்தா குடிக்கிறான் தானே நம்ம இந்த வெயில் டைமுக்கு வந்து ஓ அது சாப்பிட்ட பிற குடிக்கிறலம்மா இப்போ குடிக்கணும். அதாவது என்னம்மா இப்போ இரவு அடிச்சு மின்னல் பார்த்தீங்களா ஒளி அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எப்படி மின்னல் இங்கே அடிச்சு பழிச்சு பழிச்சு சாதத்துக்கு அடித்தான் மழை பெய்யுது நான் பார்த்தா மழை பெய்யும்ன்றான் சென்னை வைக்கிறேன் நானே பெய்யல. சரி நேற்று வந்து நிறைய பேர் பாட்டு கேட்டவங்க ஒரு ஏதாவது ஒரு வரியை நான் படிச்சு காட்டுங்களா பா இண்டையும் கோச்சிடுவாங்க மேடம் மக்கள் எதனா ஒரு வரி என்ன மக்களுக்காக ஒரு கருத்து தானே அந்த காலத்து இந்த காலத்துக்குள்ள கருத்து பாட்டு சாப்பிட்டு பாருங்க அழி போட்டு தான் மரம் தண்ணி ஊற்றி வச்சேன் அப்படியே போட்டா செய்யாது ஊற்ற தண்ணி கழுவி சட்டிக்கு ஊற்றுங்க அங்கே ஊற்றாங்கோ இதுக்குள்ள ஊற்றுங்க சட்டிக்கு. அடே இந்த பருப்பு வந்து எப்படி அது எனக்கு தெரியலடா. பருப்பு ஒரு விதம் உடச்சிருக்கிற மாதிரி நம்ம இந்த பாய்த்தம் பருப்பு உடச்சிருக்கிற மாதிரி தான் உடச்சிருக்கிற மாதிரி இன்னொன்று தெரியல ஆக்கிரா இலங்கையில் இருக்காடா தெரியல. பருப்பு வந்து இலங்கையில் உற்பத்தி செய்யறாங்களா? இலங்கையில் இல்லை என்ன மாதிரி எல்லாம் செய்து உண்டாக்கி எடுத்துவாங்க. உண்மைதான்டா அஞ்சால இல்லை எனக்கு தெரியல சத்தியம். அது 2 அடுக்கலாம் இருக்குதான் மற்ற பருப்பு இருக்குல்ல இதோட பெருசு வடப்பருப்பு. அது வடப்பருப்பு. ஓ அது என்னத்துல ஆயிரும் அது ஒரு டவுட் தான். ஆனால் சோயாவை தெரியும் அது சோயா மீட் வந்து மாவு செய்கிறது பருப்பெல்லாம் ஒரு தானியம் தாண்டா அது. அப்போ ஒரு பாடம் படிக்க மாட்டீங்களா? இந்த பருப்பெல்லாம் நாட்டு நம்மளைக்கா பருப்பு முளைக்கும் அதை எப்படி இவ்வளோ வார வெங்காயம் என்னது மணி கணக்கு ஆனே ஓ வந்து பருப்பை போட்டாச்சு. அடுத்தது வந்து இடிலானி வெங்காயம் கொச்சிக்காய் வெட்டுறான்.
சரியாம்மா ஓ வெங்காய வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு அவிய வச்சு விட்றான். அவிய வச்சு மர தேங்காய் புளி எல்லாம் போட்டு மராத சுண்டுற ஓ கடை பருப்பு எல்லாம் கடைஞ்சி போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சுண்டணும். சுண்டுனா மர கறி ஆகுது சாப்பிட்றான். என்ன பப்பளமா இங்கே வரிப்போமோ சிலவுக்கு நமக்கு தேவை இல்லைண்ணே. சிலவு நம்ம சுருக்கணும் பருப்பு இல்லை சாப்பிடானே காலமே சாப்பாடு. ஓ பருப்பு சுண்டல் படி அரிக்கும். இந்த சத்து இருக்குல்ல சனுவருக்கா நீங்க தேங்காய் திருவுறீங்களா? நான் திரும்ப மாட்டேன். நான் தான் திருவோம் தேங்காய். இல்லை பரவாயில்ல 2 சவனம் பண்ணி பார்ப்போமே. பண்ணி பாப்போம் ஏகனே. உப்புட கணக்கு என்னம்மா போடுற? கொஞ்சம் போடமா தண்ணி உள்ள விடுமா இருக்கு. தண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி விடுங்க பருப்பு ஓ அவிய தண்ணி விட தேங்காய் பால் இல்லையா? அது அவிஞ்சி அதை கடைஞ்சி விடுமா தேங்காய் போட்டு காணுமா தண்ணி? தண்ணி ஊற்று பருப்பு குடிக்கணுமில்ல. இப்போ கொஞ்சம் கொட்டி போடமா தேவையான செய்யுங்க நமக்கு. எடுத்து போட ஓடுதான் தப்பு தண்ணி அது. நான் கொஞ்சம் போடு. ஓ போடு போடு நல்லா போட்டுருவாங்க. சரியா காணுமா? காணும் காணும் இங்கடா கையில இல்லடா. சரி சரி சரி. இது ஆளு கையை கட்டி பிடிச்சிட்டு. ஓகே. ரைட். உப்பு போட்டாச்சு. வெங்காயம் வெங்காயம் போட்டுருங்க. ஏன்னா பெரிய வெங்காயம் தானேம்மா. அதாவது தானே இல்லை சின்ன வெங்காயம் வேண்டாம். தேங்காய் போடலாம். நாங்கள் இப்படி தான் போடுறோம் பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா கூட போடணுமா? ஓ எனக்கு பெரிய வெங்காயம் பிடிப்பில்லை. நீ என்ன சின்ன வெங்காயம் தான் வாங்கிக்கிறேன். சின்ன வெங்காயம். ஓ சின்ன வெங்காயம் தான். ரைட். உங்களுக்காக தான் பெரிய வெங்காயம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறேன். ஓ இதுக்கு அடுப்பில் வச்சா தேங்காய் திரி போட்டு போய் அடுப்பில் நான் திருவுறேன் தேங்காய். இல்லை சவுண்டை விடுமே. இல்லைம்மா இல்லை நான் திருவுறேன். என்ன சிக்கல்டா அந்த திருவிழா வந்து டிஜிட்டல் முறைடா. ஓ அது அதுக்காக தான் நான் சொன்னேன். அங்கே பல்ல வரைக்கிலோ ஓ அதுக்கு ஒரு செங்கல் வைக்கணும். அப்படி ஏனே நாங்கள் திருடுறோமே. நான் திருவுறேன். இல்லை இல்லை பரவாயில்ல சொன்னோ. இல்லை இல்லை ஏன் திருவுறேண்ணா இது தண்ணி விடு. வீரோட ஏசப்படுறாங்க அம்மா கஷ்டப்படுத்துறாங்க. அப்படி இல்லை நம்ம என்ன சமைக்க ஆக்கலாம். அது அது ஏனே. ஓ நான் திருவேன் திருவேன். நான் நீங்கள் திருவுற கஷ்டம் தான். நீங்கள் மற்றது 2000 திருவிய ஆமாடே இருந்தா அப்படி என்ன திருவுறேன். நான் தாப்பத்துக்கு நான் சின்ன போட்டு அதுதானே. சரி இருந்தா திருவுறான். இருந்தா வேறு கொல்லி எடுக்கணும். கொல்லி எடுக்கணும். ஒரு நாள் ஓடுங்க. எடுக்கும். வெங்காயம் கிடக்குது. ஐயோ வேணாம் வட்டிப்படா தேங்காய் கையில் காயம் வந்து ஆறு தவறாது. அதான் இருக்கு. ஆறுதுண்ணே. ஆறுதுண்ணா. காலையில் வேலைலாம் செஞ்சிருவார் அவரு. அவர் என்ன வேலையோ அவர் நினைச்சாரு வாசை கூட்டுரு. அவரும் கடப்படி விட்டுவாரு. இந்த இதை தானே தான் கூட்டேன் இன்றைக்கு விடிய வேலை தான் 2 மேலானே வேலை பிறகு சமைச்சேனா. காலையில் என்ன வச்சு? காலையில் சாப்பாடு இல்லை சோறு தான் சமைச்சேன். கறி நேற்று வண்டிக்காயிலேருந்து பொறிச்சேன். பொரிச்சி தானே. ஓ போய் நான் சாப்பிட்டு அவர் சாப்பிடு. வெயில் டைம் தானே வேலை. அவர் ஆள இன்னும் வெயிலுக்கு வேலையை விடக்கூடாது. அவர்த்து நம்ம வேலை அவர் சும்மாதிக்கிறதே செய்யறாங்க. அதான் இல்லைன்னு பொறுப்பாதிக்க நம்மளோட ஒரஞ்சு எடுத்து நம்ம சொன்னோன்னே அது மாதிரி நம்மளோட ஒரஞ்சு எடுத்துடுவாரு. உனக்கு பொறுப்பாதிக்க கேட்டு அந்த கொட்டியில் எங்கனக்குமா கொல்லி அந்த அரிக்கு கொல்லி சிரட்டை ஒரு மணி எடுத்து எப்படா சொல்கிறேன் நம்ம. ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு சொன்னால் சமையலுக்குரிய இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ நாங்கள் சமைச்சு எடுத்தாச்சு. தூக்குடா தங்கத்தை தூக்குடா அந்த தங்கத்தை எப்படா வைக்கிறேன். வை 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 கரைச்சிட்டு பாதி நல்லா பார்த்துனே. டக்குனு கொதிக்கிட்டா டக்குனு கொதிச்சிடும். நம்மட விஞ்ஞான கொல்லியல தேங்காய் என்ன செய்யற? தேங்காய் மஞ்சள் போட்டு மஞ்சள் போட்டு பழப்புளிய கொஞ்சம் களி அதுக்குள்ள போட்டு மராத பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சொல்றான். ஓ கொஞ்சம் அவியட்டுமே அவியட்டும். ரைட். ஓகே இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வச்சு பருப்பு பொடியாக வந்து அவிஞ்சிட்டு இதை எடுத்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டா நல்லா கலர் மாதிரி தண்ணியில் காடுனே அப்படித்தான் பருப்பு நல்லா தேங்காய் போட்டு தானே தண்ணி கூட்ட மாதிரி இல்லையா அடக்கா தேங்காயோட அடக்க வருன்னு இது தள்ளி இல்லை பறக்கும் காலில் ஜி நல்லா கடையணும்
தேங்காய் பூ போட்டு கடைஞ்சா தான்டா. கடைஞ்சா இது கொஞ்சம் மாசு கொஞ்சம் போடுறோம்டா. எப்படினே வட்டி அடிக்கும். நம்ம ஓடல மாசு மாசா கொஞ்சம் வாங்கிக்கிறது வரையும் நாங்கள் சொல்லிதான் 9 மணிக்குன்னா 9 மணிக்கு தான் நிற்போம். ஆளை போய் அங்கே ரதியம்மா விட்டு நான் முடிச்சு தந்தேன். என்ன வீதியில் கண்ட கண்டு எடுக்கிறா கறி மண்டல புளி மண்டல இதுக்குள்ள வரலாம் தேங்காய் பூ மஞ்சள் தூளாம். ஓகே ஓகே அப்படி போடாமா? சரி சரி புளிய மண்டத்து போடுறா அப்படி போடு அப்படியே புளிய போடுற என்னடா ரைட். இப்படிதான்றானே சனு வைஃபு சமைச்சு கொடுப்பான். பிள்ளை சரி பாஸ் ஆனால் ஒரு 100 மேக்கப் போட்டு இதை கொடுங்க கல்யாணத்தை கட்டி கொடுங்க. அதுக்கெல்லாம் காலப்போக்கு 20 வயசு ஓடும். 2 பேர் தலைமறை வாக்கு இவங்க ஜோடியா போயிருக்காங்க. கடைக்கு கொஞ்சம் போகணுமே போயிட்டு வருவோம். நான் சொன்னாங்க நம்மளோட மிஸ்டேக் தானே. 9 மணிக்கு வருவோம் நீங்க லேட்டா வந்தீங்க. நாங்கள் எத்தனை மணிக்கு வந்து அம்மா 7 மணிக்கு அவங்களோட டைம். நாங்கள் உப்பு பிடி தவிர்த்து வந்தவனு இதுவாகும். நான் அப்போ போனேன் அப்பா அம்மா நீங்கள் சரியா நீங்கள் இதில் வாங்க இதில் வந்து நீங்கள் இதுக்குள்ள லோக்கியல். ஆமாம் அந்த உப்பு புளியில் பார்க்குறா. இப்போ பார்க்குறல முடிச்சு பார்க்குறேன். ஓகே சண்டை செல்லும் பாப்பா பாருங்க நீங்கள் பாருங்க. ஓகே ஓகேப்பா அப்புறம் உப்பு கொஞ்சம் போகணும் போடணுமா? உப்பு உப்பு உரைக்கிறல்ல கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் விடும். உரைக்கிறதுன்னு சொன்னால் டேஸ்ட் காட்டுறல டிக்டாக் வீடியோ தெரியுமாடா? என்னங்க டிக்டாக் வீடியோ இல்ல அடிதான் பார்த்த உப்பு இல்ல திருப்பி கரைச்சடி கொஞ்சம் போடுறேன். திருப்பி அந்த கரண்டில இருக்கிற நினைக்கிறேன் உப்பு இல்ல. ரைட். இப்போ ஒரு டேஸ்ட்டை பார்த்து முடிச்சிடுவோம். இப்படி தான் ஒருத்தன் சிக்கன் கறி வாங்கி கொடுத்தியான். அவன் உப்பு இல்லைன்னு இல்லை தின்னு நஞ்சு பார்த்த கறி இல்லை. அவன் கரைச்சடி தந்து கறி இல்லை எங்கண்ட டேஸ்ட் பார்த்து. சரி என்ன கொஞ்சம் சனு கொஞ்சமா நீங்கள் பார்த்தா சரியா அப்படி சரியா கணக்கா? ஓகே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க முடியல. நீங்கள் முடிச்சு போடுறீங்க. மூடி வச்சு ஒதிச்சு வர கரைக்கு விட்டா சரியா? ரைட் தங்கம் சரியா? ஓகே முடியதானே? ஓகே முடியல வழியா குட்டி சோத்துக்கு மூடிடும். பேட்டி கொடுங்க. கொஞ்சம் கொதிச்சு வரட்டுமா? ஓகே பிறக்கும் என்ன இருக்கும். இங்கே வந்து பாருங்களா ஒரு பிரட்டி போட்டு வாங்கிட்டு இந்த கணக்கார கணக்கா வந்து ஏனே சுடி சோத்துக்கு மாதிரி அந்த மாதிரி இருக்கும். மாசு கொஞ்சம் போட்டு நினைச்சிட்டான். மாசு நான் கூனி நினைச்சிட்டான். கூனி போடானே சூப்பரா நீண்டா இந்த மெது புளி கொஞ்சம் பாருங்களேன். நான் புளிய கணக்காரிக்கு புளி சட்டை பொறிக்கு புளி கூட இருந்ததும் சரி. அப்படி அப்படின்னே அந்த இது நல்லா இருக்கிறா. இந்த படத்துல அப்படி சூப்பராங்களா இறக்கும் நம்ம. ஓகே ரைட். ஓகே நிறைய சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கணும் மக்களே. ஆமாம் நீங்களும் இதே போல சாப்பிடுங்க. எங்களை பார்த்து நம்மளை பார்த்து சாப்பிடுவாங்க. அவங்க செஞ்சு சாப்பிட்டு நம்மளை பார்த்து செஞ்சு சாப்பிடணும். கறியை கொண்டு போகலாம் கொஞ்சம் படிஞ்சு கொண்டு வாங்கலாம். தவறி விழுந்தாலும் கறி போயிருமே. மாட்டோம் தவறி விழுந்தாலும் தாங்கி விடுமா கையை கொடுத்து. ஓகே மகளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அழகான பருப்பு சுண்டலும் சுடு சோறுஞ்சுமா வேற லெவல் டேஸ்ட் அரிக்கும். என்னன்னா முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சு வீடியோக்கு முந்தைய ஒரு சாப்பிட்டு பார்த்தீங்கம்மா சொல்லி வேலை இல்லை உண்மை நல்லா ஆகி சுடியோரும் பருப்பும் வச்சுக்கலாம் பாருங்கள்.
இப்போ அடி வச்சு மண்ணை மாதிரி உண்மையாக நல்லா ஆகிடா உண்மையாக நல்லா ஆகி ஆனால் இன்னைக்கு யார் சமைச்சு நான் இல்லானி சமைச்சினாங்க அம்மாவோட டெக்னிக் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சு அதாவது ஈஸியான முறையில் சொல்லி தந்தாங்க வீடியோ பார்த்துப்பீங்க இன்னைக்கு இவனை தான் சமைச்சானா நல்லா இருக்குமே அவள் வந்து ஐடியா சொல்லி கொடுத்தா எப்படி இப்படி போடணும் அளவுக்கு இது பண்ணல நான் பிடிச்சதேல்டா வேலையை வேலையை பிடிச்சதே ஏய் சமைக்க மாதிரிடா ஆ நல்லா ஆகி வேறு ஹரியதே இல்லை ம் பருப்பு சுண்டலோட சாப்பிட்ற மாதிரி வருமாடா இந்த இப்போ பயல் சீசன் நீ தானே அந்த டைமில் நம்ம வந்து இதான் சாப்பாடு கடவுளையில் கடவுளை சாப்பாடு கடையில் எடுக்கிறது மாட்டரிசி சோறும் சோறும் பருப்பு இதை எடுத்து வச்சு சும்மா செட்டப் இந்த மாதிரி மதியம் வரைக்கும் பிடிக்கும் ம் என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இப்படி பருப்பு சுண்டல் உறவுதான்டா. ம் எப்படியா நல்லா ஆகி அது இல்லை அதான் சொல்கிறேன் நல்ல உண்மையை தானே ஆடுறேன். உண்மையிலே எங்களோட பெரிய ஜோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சமையல் வித்வான்லாம் இருக்கு எனக்குண்டா ஆ ஒன்றுமே தெரியும் குழந்த மாதிரியா வாங்க வீணால இன்னும் நிறைய எதிர்பார்க்க மாட்டேருந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித் தரணும் நீங்கள். டெக்னிக்கில் சொல்லி தந்தால் நாங்கள் பிடிச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டோம் வந்து அம்மா சொன்னாங்க கறி உண்டை மண்டில் ஆண்டு அப்போ என்ன செய்ய வேண்டியது பருப்போட சாப்பாடா அப்போ எடுங்க விஷயத்தை முடிச்சிடுவாண்டு தொடங்கணும். இதுவும் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் சொன்ன டெக்னிக் படி செஞ்சு பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். என்னடா கிராமப்புறத்தில் இருக்கிறாங்களே தெரிஞ்சிருக்கும், இந்த வயல் வேலை செய்கிறாங்களே தெரிஞ்சிருக்கும். இந்த சிட்டியில் இருக்கிறார்கள் டவுன் பக்கம் இருக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். அது சரி, இது எப்படியோ எங்களோட மக்களுக்கு அடுத்து நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். முடிச்சு கொண்ட பிறகு தான் நாங்கள் மித்த சோறையும் சாப்பிடணும். இது இருக்கேன் பாவாங்க வீடியோ எடுத்துக்கொண்டு இந்த ரெடி சரியா அவனுக்கும் சேர்த்து ரூபா சாப்பிட்றோம் மக்களே. நானும் சாப்பிட்றேன் மக்களே. சாப்பிட்றோம். நாங்களும் இத்துடன் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த காணொலி வீடியோ கருத்துக்களை கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை வீடியோ செல்கிறோம்.